ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 26. சீதாதேவி அங்கிருந்து சென்ற பிறகு அரசர் மிகுந்த துயரத்திற்கு உள்ளானார். சீதா, ஐயோ சீதா, என்னை விட்டு மீண்டும் நீங்கிவிட்டாயா? நீ இன்று என் செய்வேன் என்று கதறி அழுதார். முதன்முறையாக அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரின் அரசவை அவரது அழுகையை பார்த்தது. அரசர் தனது 2 குழந்தைகளையும் அழைத்தார். குழந்தைகளே, இங்கு வாருங்கள். உனது தாய் என் மீது கோபமாக இருக்கிறார். அதனால் என்னை விட்டு சென்று விட்டார். ஆனால் உங்கள் மீது அவருக்கு என்ன கோபம்? எதற்காக உங்களை பிரிந்து செல்ல வேண்டும்? செல்லுங்கள், சென்று உங்கள் தாயை அழைத்து வாருங்கள். எங்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள் தாயே என்று கூறி உடனே அழைத்து வாருங்கள் என்று கூறி அழுதார். அரசரின் வேதனையை கண்ட அரசவை கலங்கி நின்றது. அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். உடனே வசிஷ்ட முனிவர் அவையை அமைதிப்படுத்த அவை கலைந்து சென்றது. சீதாதேவி அங்கிருந்து சென்ற பிறகு அரசர் மீண்டும் துக்கத்தில் ஆழ்ந்தார். நாட்கள் நகர்ந்து சென்றன. ஆனால் அரசரின் துக்கம் குறையவில்லை. எந்த ஒரு காரியத்திலும் அவருடைய கவனம் செல்லவில்லை. அரச காரியங்களிலும் அவரது மனம் லகிக்கவில்லை. பல மணி நேரங்களாக தனிமையில் அமர்ந்து சீதாதேவியின் நினைவுகளில் மூழ்கினார். இப்படியே சில வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் அரசர் தனது தம்பி பரதனை அழைத்து, பரதா, நீ சென்று சீதையை அழைத்து வா. அவள் இன்றி என் மனம் எந்த ஒரு காரியத்திலும் லகிக்கவில்லை. அரசே, அந்நியார் தனது முடிவில் திடமாக இருக்கிறார். அதனால் அவர் நான் அழைத்தாலும் இங்கு வரமாட்டார் என்றார் பரதன். என்னால் அரச காரியங்களை சரிவர கவனிக்க இயலவில்லை பரதா. நான் காட்டிற்கு சென்று தவம் செய்ய விரும்புகிறேன். என் வாழ்வை அமைதிப்படுத்த விரும்புகிறேன். இனி இந்த அரச பதவியை நீ ஏற்றுக்கொள். நீயே அயோத்தியை கவனித்துக்கொள் என்றார் அரசர். அரசே, நான் அயோத்தியின் அரசனாக பிறந்தவன் அல்ல. நான் என்றுமே தங்களின் சேவகன்தான். இந்த ராஜ்யத்தின் மீதும் அதன் சிம்மாசனத்தின் மீதும் எனக்கு மோகம் இல்லை. தாங்கள் அரச பதவியை லவனுக்கு அளியுங்கள். லவன் வளர்ந்து விட்டான். அவனுக்கு முடிசூட்டுங்கள் அண்ணா. தாங்கள் எங்கு சென்றாலும் நானும் தங்களுடன் வருகிறேன் என்று கூற அரசர் சற்று சிந்தனையில் ஆழ்ந்தார்.